தனியார் காணி என்று நாங்கள் பார்க்கல காணி ஒரு பிரசித்த நொத்தாரிசு ஒரு காணிக்கு உறுதி ஒன்றை செய்யல. அது அறுதி உறுதியாக இருக்கலாம் அல்லது ஒரு நன்கொடை உறுதியாக இருக்கலாம். 3 பிரதிகள் இருக்கும். மூலப்பிரதி உரிய நபருக்கு வழங்கப்படும். ஒரு பிரதி காணி பதிவகத்தில் இருக்கும். இன்னொரு பிரதி அந்த நொத்தாரிசத்தை இருக்கும். அப்போ மூலப்பிரதி துளைஞ்சாலும் காணி பதிவகத்தில் செக் பண்ணி பார்த்து அங்கே உள்ள பிரதியை அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதுக்கு பிரசித்த நொத்தாரிசியார் அவருடைய எந்த இலக்கத்தில் காணி எழுதப்பட்டது, எத்தனையாம் திகதி எழுதப்பட்டது டீட்டெயில்ஸ் இருந்தால் எடுக்கலாம். இல்லாத சந்தர்ப்பங்களையும் சில வேளையில தேடி சர்ச் போட்டு எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. சில சந்தர்ப்பங்கள்ல குறித்த பிரசித்த நொத்தாரிசி இருந்தால் அவரிடம் தேடி சென்று அந்த காணிக்கான உறுதியினுடைய பிரதியை பெற்றுக்கொள்ளலாம். பிறகு அந்த பிரதியை வைத்து கொண்டு நாங்கள் மீள் பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இப்படியாக நாங்கள் தனியார் காணிக்குரிய பிரதிகளை பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து இடங்களிலேயுமே அழிவடைந்து விட்டது, எந்த பிரதியுமே இல்லை என்று சொல்லி சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல சட்டம் எங்களுக்கு சொல்லுது வெளிப்படுத்தல் உறுதியை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. வெளிப்படுத்தல் உறுதி என்று சொல்லிக்கல சில பேருக்கு ஒரு மயக்கம் உண்டு, தெளிவற்ற தன்மை இருக்கலாம், இது சட்ட ரீதி அற்றதா என்று சொல்லி. அப்படி இல்லை. டீட் ஆஃப் டிக்ளரேஷன் என்றது சட்டத்தால விதந்துரைக்கப்பட்ட ஒரு உறுதி எழுதுவதற்கான ஒரு பகுதி அல்லது ஒரு முறை. இட் இஸ் நாட் இல்லீகல். இது சட்ட ரீதி அற்றதென சொல்ல முடியாது. உங்களுக்கு உறுதி இல்லை என்று சொல்லி சொன்னா நீங்கள் அதை ஒரு சர்வே பிளான் ஒன்று செய்து அந்த சர்வே பிளான் அது தொடர்பாக அது கூட காணிதான் என்று ஒரு சத்திய குற்றம் முடித்து ஒரு பிரசித்த நொத்தாரிசை நாடி அவரூடாக வெளிப்படுத்தல் உறுதியை முடிக்கலாம்.